பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன்ஸ் எல்லாம் வந்து 6 மந்த்ஸுக்கெல்லாம் வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. 6 மந்த்ஸ் டு மேக்ஸிமம் 1 இயர் டைட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல் பேமெண்ட் வந்து திரும்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளட்ஜ் பண்ண முடியும். அப்படின்னும் போது ஒரு சாதாரண மக்களால் வந்து கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷன் இது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மேக்ஸிமம் லோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி NBFCயில் போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால தான் முத்தூட்டு மணப்புறம் எல்லாமே வந்து ஏறிட்டுருக்கு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபி ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ வந்து 161, இன்ட்ரின்சிக் வேல்யூ 263 அண்ட் லைஃப் ஐ வந்து 385, 52 வீக் லோ 138 இப்போ ரீசெண்டாக வந்தது. அசென்ச்சர் ஏர்னிங்ஸ் பொறுத்தளவு லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் வந்திருக்கு. பெருசாக ஓவர் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அவங்க வந்து 2026ஓட கைடன்ஸ் வந்து நாட் ப்ராமிசிங். அவங்க வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ இது வந்து அசென்ச்சருக்கு வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். வாரம் முதல்ல வந்து நம்ம நிஃப்டியோட வியூஸ் பார்ப்போம். வீக்லி வியூ எப்படி இருக்குன்னு. போன வாரம் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வந்து அப்சைடில் க்ளோஸ் ஆனது. கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து லோயர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருந்ததால் ரொம்ப பேனிக்காக இருந்ததுக்கு இப்போ வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீக். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,350 அண்ட் டாலர் கொஞ்சம் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் ரூபி வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன். அட் த சேம் டைம் நம்ம இப்போ வந்து ஒரு டைட் சப்போர்ட் அப்படின்ற இடத்துலேருந்து மேலே மூவ் பண்ணி இப்போது சப்போர்ட்ஸ் அப்படின்றது 22,900 வந்து நிற்கிற அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் ஃபார் அவர் நிஃப்டி இண்டைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு ஹாப்பி கொடுத்துருக்கு லாஸ்ட் வீக். இப்போது April 2 அன்றைக்கி வந்து டேரிஃப் ஹைக்கு பற்றி நம்ம இவர் வந்து ட்ரம்ப் வந்து பேச போகிறாரு. ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணோன்றது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட் எப்போவுமே வந்து கண்டினியூஸாக விழுந்துட்டு இருக்கிறதும் நமக்கு தெரியணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போகிறதும் வந்து நமக்கு புரிஞ்சிக்கணும். நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போகும்போது நம்ம வந்து மார்க்கெட் கண்டிப்பாக திரும்பவும் கீழே விழும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போகும்போது நம்மளால் என்ன ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்னு பார்த்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நெகட்டிவ் டேட்டாஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து அந்த ரிவர்ஸலை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஐடியாவை வந்து மாற்றிக்கிட்டாலே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிடுவோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான். இப்போ டைட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 23,700 அண்ட் 23,900 லெவலில் வந்து டைட் ரெசிஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,900க்கு போயாச்சு சப்போர்ட்டு. ஸோ 23,350 க்ளோஸ் ஆகிருக்கு. நான் வந்து இப்போ வந்து சார்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். 22,700 to 21,900 அந்த 22,000 அந்த ரேஞ்சிலேருந்து 22,700 எந்த சைட் பிரேக் ஆகுதோ அந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டி டு மூவ் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்றது டிசைட் பண்ணுன்றது லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்த வீடியோவில். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 22,700 வந்து பிரேக் ஆனதில் இப்போ 23,350 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து லைன் சார்ட்டை ப்ளாட் பண்ணி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து என்னோடய இண்டிவிஜுவல் ஐடியா கிடையாது. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இது எல்லாமே சாஃப்ட்வேரில் வரதை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து 22,700 750 ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அகைன் வந்து 23,900 அண்ட் 24,000 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டும் பட்சத்தில் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை பற்றி திங்க் பண்ணலாம். இப்போத்துக்கு மேஜர் சப்போர்ட் இஸ் 22,900 நமக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ 23,350 புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 23,750 to 23,900 வரைக்கும் போகலான்ற மாதிரி ஒரு மேக்ரோ வியூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். அட் த சேம் டைம் இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஸோ அடுத்து இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது நியூஸ் என்னென்ன இருக்குன்னு. மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பெயின் கேபிட்டல் அப்படின்றவங்க வந்து
ஒரு 18% ஸ்டேக்கை வந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 236 வந்து எடுக்கிற மாதிரி பிளான் ஆகிருக்கு. ஸோ அதோட மொத்த வேல்யூ வந்து 9.29 crore, which is பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃபார் மணப்புரம் ஃபினான்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ஒரு செபியோட ஸ்க்ரூட்னைஸில் இருக்கும்போது 140 ரூபாக்கெல்லாம் வந்தது. அது எப்போவுமே நெகட்டிவ் நியூஸ் வரும்போது அந்த லோயர் சைட்லேருந்து சப்போர்ட் எடுக்குதான்றது தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து பாட்டம் அடிச்சுட்டு திரும்பும்போது நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும், என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் வருதுன்றதை பார்த்துட்டே இருக்கும்போது அரௌண்டு ஒரு 180 to 190 அந்த ரேஞ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா செபியோட ஸ்க்ரூட்னைஸ்லாம் முடிஞ்சிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து நல்லாவே மேலே வந்துருச்சு, அங்கேருந்து 20% 25% வரைக்குமே மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் நெகட்டிவ் நியூஸ் பார்த்து நம்ம ஒரே அடியாக அந்த ஸ்டாக்கை வந்து ஒதுக்கிடக்கூடாது. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறது மட்டும் பார்த்து ஸ்க்ரூட்னைஸ்லேருந்து செபி வந்து ஒவ்வொரு கம்பெனி கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கவனிக்கும் போது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இதை பொறுத்தவரை மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் நியூஸ் இப்போது. அண்டு மோரோவர் இது வந்து என்பிஎஃப்சியில் இருக்கிறதால நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன், என்பிஎஃப்சி வந்து வெரி குட் செக்டார்ன்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் த பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன்ஸ் எல்லாம் வந்து 6 monthsக்கெல்லாம் வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. 6 months to மேக்ஸிமம் 1 year டைட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல் பேமெண்ட் வந்து திரும்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளட்ஜ் பண்ண முடியும். அப்படின்னும்போது ஒரு சாதாரண மக்களால் வந்து கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷன் இது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மேக்ஸிமம் லோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்பிஎஃப்சியில் போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால தான் முத்தூட்டு மணப்புரம் எல்லாமே வந்து ஏறிட்டுருக்கு. அண்டு லாஸ்ட் வீக் மார்க்கெட் பிக்கப் ஆனதில் டிஃபென்ஸ் அண்ட் ஷிப் பில்டிங் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா மூவ் ஆகிருக்கு. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனிஸ் இன் டிஃபென்ஸ் அண்ட் ஷிப் பில்டிங் அப்படின்றதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து என்னோட அனாலிசிஸில் நான் பார்க்குற கவுண்டர்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பொறுத்தளவு டிஃபென்ஸு, ஷிப் பில்டிங் பொறுத்தளவுக்கு வந்து GRSC கார்டன் ரீச் ஷிப்பிங் ஏஜென்சி, அந்த மாதிரி GRSC வந்து வெரி குட் கம்பெனிஸ். ஸோ இது மாதிரி வேறு எதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறத பார்த்துட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றதையும் க்ளோஸாக பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவு ஒரு 10 acres ஆஃப் லேண்ட் வந்து பெங்களூரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இதோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் பொறுத்தளவு காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து ஒரு நல்ல ரெவென்யூ கிடைக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஏன்னா அவங்க வந்து லீடிங் செக்டார்ஸ், அது லீடிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னும் போது செக்டார் நம்ம எடுத்தோம்னா ரியல் எஸ்டேட்னு நம்ம எடுத்தோம்னா ஷோபா, ஓபராய் ரியாலிட்டி, காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து லீடர்ஸ். எப்படி நம்ம ஐடியில் வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் சொல்லுவோமோ அது மாதிரி இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து இவங்கெல்லாம் லீடர். ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி இடத்தெல்லாம் வாங்குறாங்கன்னா உடனே அப்பார்ட்மெண்ட் கட்டுற பிளான்லாம் இருக்கும். ஸோ அதனால் ரெவென்யூ வந்து நெக்ஸ்ட் 2 yearsக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு மோரோவர் டிபிஓ டெக் இந்த கம்பெனி வந்து பர்டிகுலர் கம்பெனி வந்து லாஸ்ட் வீக்கில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் அந்த கம்பெனியை வந்து த்ரூ அவுட்டாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் எல்என்டி வந்து 12,000 கோடி வரைக்கும் டெட் வந்து ரைஸ் பண்ணுற த்ரூ டெப்ட் வழியாக வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்என்டிக்கும் வந்து எக்ஸ்பான்ஷன் போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்ஜினியரிங் எல்லாத்துலேயுமே அவங்க இருக்கிறதால இன்ஃபேக்ட் கேபிட்டல் குட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் போயிட்டுருக்குன்றதால எல்என்டியும் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அசென்ச்சர் ஏர்னிங்ஸ் பொறுத்தளவு லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் வந்திருக்கு. பெருசாக ரொம்ப ஓவர் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அவங்க வந்து 2026ஓட கைடன்ஸ் வந்து நாட் ப்ராமிசிங். அவங்க வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ இது வந்து அசென்ச்சருக்கு வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய டேக் ஏ கால்ன்ற மாதிரி தான். அதனால் ஐடி வந்து காஷியஸ். ஏன்னா அசென்ச்சர் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குற கம்பெனி. அந்த ரிசல்ட் கொடுக்குற கம்பெனி பெட்டராக இருந்தால் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும் மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஐடி வந்து இவங்க 2026 கைடன்ஸ் வந்து சுமாராக கொடுத்துருக்கிறதால காஷியஸாக இருக்கணும் ஐடியில். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் ரிவர்சலுக்கு எந்தெந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் எனக்கான ஐடியாவை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸுக்கு தான் இந்த பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு
ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் அந்த கம்பெனியை பற்றி ஒரு ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம், அண்ட் சிம்பனி, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், டிம்கென் இந்தியா, ஃபினோ பேமெண்ட் பேங்க், கணேஷ் பென்சோபிளாஸ்ட், டிட்டகர் ரயில், இந்த கம்பெனிஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, நான் சொன்ன மாதிரி ஷிப் பில்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் கொஞ்சம் நல்லாவே ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குன்றதால தான் வந்து அதை எடுத்திருக்கோம். அதில் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபி ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ வந்து 161, இன்ட்ரின்சிக் வேல்யூ 263, அண்ட் லைஃப் ஐ வந்து 385, 52 வீக் லோ 138 இப்போ ரீசெண்டாக வந்தது. இண்டஸ்ட்ரி பிஇ 10.2, ஸ்டாக் பிஇ வந்து 8.44. ஸோ பெட்டர் ப்ரைஸிங்கில் கிடைக்கிது. ஷேர் கேபிட்டல் வந்து 466 crore அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து 7047 crore. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 18% to 32% வரைக்கும் அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்குது. ஸோ அது நல்ல ஸ்ப்ரெட்டு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேடிங் 12 month இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 934 crore. இன்னும் இந்த மார்ச் முடியும் போது தான் தெரியும், இன்னும் ஆட் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தட் இஸ் 612 crore இருந்தது வந்து இப்போ 934 crore பில்டப் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் செகண்ட் கம்பெனி வந்து சிம்பனி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏர் கூலர்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சிம்பனி இருக்குது. சிம்பனி பொறுத்தளவு ஃபேஸ் வேல்யூ 2, புக் வேல்யூ 106, இன்ட்ரின்சிக் வேல்யூ 379, லைஃப் ஐ 1881 அண்ட் 52 வீக் லோ 834, இண்டஸ்ட்ரி பிஇ 65.8, ஸ்டாக் பிஇ 35.0, ஷேர் கேபிட்டல் 14 crore, ரிசர்வ் 716 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 12% to 20% இருக்குது. இதுவே நல்ல ஸ்ப்ரெட் இருக்குது. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீசிங் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் மார்ச் 2023 நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த பாட்டம் சைட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதால இதையும் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்ன்றதால செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பேங்கிங் செக்டரில் இருக்கிற ஒரு நல்ல பேங்கிங் இது ஸ்டாக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 rupees, புக் வேல்யூ 532, இன்ட்ரின்சிக் வேல்யூ 610, லைஃப் ஐ 611, 52 வீக் லோ 403 இப்போ ரீசெண்டாக வந்தது. இண்டஸ்ட்ரி பிஇ 10.6, ஸ்டாக் பிஇ வந்து 5.86 தான். அண்ட் ஷேர் கேபிட்டல் 158 crore, ரிசர்வ்ஸ் 8272 crore வந்து ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க ஃபென்டாஸ்டிக்காக. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 5%லேருந்து 17% வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஸோ இதுவுமே நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கிற பேங்கிங் தான். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸிங் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் 2018 கண்டினியூஸாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பேங்க்கையும் வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து டிம்கென் இந்தியா பொறுத்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ 10 rupees, புக் வேல்யூ 344, இன்ட்ரின்சிக் வேல்யூ 647, லைஃப் ஐ 4817, 52 வீக் லோ 2351, 2351 இப்போ அந்த லோ. இண்டஸ்ட்ரி பிஇ 30, ஸ்டாக் பிஇ 50.6. இது ஸ்டாக் பிஇ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டேக் எ கால். ஷேர் கேபிட்டல் 75 crore ஷேர் கேபிட்டலுக்கு. ரிசர்வ்ஸ் வந்து 2509 crore. ரிசர்வ்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்ல ஸ்ப்ரெட் 17% to 22% வரைக்கும் வந்து 17% to 22% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. ஒன்லி திங் இஸ் ஸ்டாக் பிஇ இஸ் 50.6. சம்டைம்ஸ் வந்து ஸ்டாக் பிஇ வந்து இண்டஸ்ட்ரி எப்பியை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டமெண்டல் இருக்கும். நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸிங் வந்து கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் 2022 23, 24, 25 வரைக்குமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக நெட் ப்ராஃபிட் வந்து ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். டிம்கென் இந்தியா. அடுத்து ஃபினோ பேமெண்ட் பேங்க், இது வந்து அகெயின் மைக்ரோ ஃபினான்ஸில் வருது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees, புக் வேல்யூ 80 அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ 282, லைஃப் ஐ வந்து 467, 52 வீக் லோ 200, இண்டஸ்ட்ரி பிஇ 10, ஸ்டாக் பிஇ 21. இதுவும் ஸ்டாக் பிஇ ஜாஸ்தி, டேக் எ கால். அண்ட் ஷேர் கேபிட்டல் 83 crore, ரிசர்வ்ஸ் 588 crore. ரிசர்வ் சூப்பராக பில்டப் ஆகிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸிங் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் 2021. ஸோ 2021 இப்போ வரைக்கும் 2024 வரைக்குமே இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மைக்ரோ ஃபினான்ஸில் கொஞ்சம் நல்ல பேங்கிங் செக்டர். அண்டு அடுத்து வந்து கணேஷ் பென்சோபிளாஸ்ட். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்டோரேஜ் கம்பெனி மாதிரி. இது ஆயில் ஸ்டோரேஜ் கம்பெனி, கெமிக்கல் ஸ்டோரேஜ் கம்பெனிஸ் மாதிரி. இவங்க வந்து ஆயிலையோ கெமிக்கலையோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியை மட்டும்தான் வந்து நம்பி பண்ணணும். அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க இதை. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 rupee அண்ட் புக் வேல்யூ 73 rupees, இன்ட்ரின்சிக் வேல்யூ 176 rupees, லைஃப் ஐ 217, 52 வீக் லோ 101 இப்போ ரீசெண்டாக வந்தது. இண்டஸ்ட்ரி பிஇ 25, ஸ்டாக் பிஇ 13,
ஷேர் கேபிட்டல் 7 crore, ரிசர்வ்ஸ் 523 crore, ஃபேண்டாஸ்டிக் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 2% to 19% வரைக்குமே இருக்குது. ஸோ இது பெரிய ஸ்ப்ரெட்டு. நெட் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஃப்ரம் மார்ச் 2022 இப்போ வரைக்கும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆன் இயர் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிட்டகர் ரயில் வந்து ரயில்வே இதில் வர்றதால நிறைய மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போகுது. ஸோ மெட்ரோ கம்பார்ட்மெண்ட்ஸு அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ ₹2, புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 175 அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ 330. லைஃப் ஹை வந்து 1897, 52 வீக் லோ 655. இண்டஸ்ட்ரி PE 34.1, ஸ்டாக் PE 36.2, நெக்லிஜிபிள் இது. ஷேர் கேபிட்டல் 27 crore, ரொம்ப கம்மி. ரிசர்வ்ஸ் 2327 crore, சூப்பர்ப் ரிசர்வ்ஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 5% to 12% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இதுவும் டிட்டகர் ரைட். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீசிங் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் 2023. ஸோ 2023 மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறதுல 2023 ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து ப்ராஃபிட் வந்து ஆன் இயர் பேசிஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அகெயின் நான் சொல்கிறேன், ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். நம்ம வந்து இது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இட்ஸ் அ நாலேஜ் பர்பஸ் ஷேரிங். நீங்கள் ஒரு வாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை பற்றி திங்க் பண்ணுவோம். இந்த வாரத்துக்கு உண்டான எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.